ரிஷபம். ரிஷப ராசி நேர்களே, ராசியில் செவ்வாய், ராசியில் குரு. உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் என்று சொல்லலாம். சூரிய பகவான் 3ஆம் பாவத்தில் நல்ல தைரியத்தை கொடுப்பார். ராகு பகவான் நல்ல லாபத்தை கொடுப்பார். ஆனால் சனி பகவான் கடுமையாக ஒழிக்க சொல்வார். கடுமையாக ஒழித்தால் மாத்திரமே நீங்கள் சந்தோஷத்தை பார்க்க முடியும். சில பேர் உங்களை பயமுறுத்திடுவாருங்க. அதாவது 12ஆம் பாவத்துக்கு அதிபதி ராசியில் இருப்பதால், குரு ராசியில் இருப்பதால் உடம்பு ஆரோக்கியம் கெடும், வீணாக செலவுறும். அப்படி இல்லை. 12ஆம் பாவத்துக்கு அதிபதி ராசியில் இருக்கும் பொழுது குடும்பத்துக்கு செலவு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். கொஞ்சம் நம்முடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். சூடான பொருள், சீசன் சேஞ்ச், கிளைமேட்டிக்கல் சேஞ்ச், சில நேரம் ரொம்ப சூடான பொருள் சாப்பிட்டு சில்லுன்னு பொருளெல்லாம் சாப்பிட்டா கோல்டு எஃபெக்ட் வந்துடும். அதனால் நம்முடைய உணவு பழக்கங்களை கண்ட்ரோலில் வைத்து கொள்ள வேண்டும். வியாபாரம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல விசேஷமாக லாபம் இருக்கும். கடன் எல்லாம் கொஞ்சம் குறையும், அலைச்சல்கள் குறையும், புது மார்க்கம் கிடைக்கும், அதாவது புது வழி கிடைக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல விசேஷமான லாபம் இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருக்கீங்க, பல பேரை வச்சு வேலை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் மிஷினில் ப்ராப்ளம் இருக்கும், ஆனால் அது சரியாயிடும். இந்த சூரியன் மாறுற காலம் வேறு இருக்குது. ஆகஸ்டில் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் மாறும் பொழுது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான நன்மை எல்லாம் நடக்கும். நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கீங்க, பேர் புகழ் இருக்கும், பிரச்சனைகள் குறையும். ஆனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண் 2 பேரும் நல்லா சம்பாதிப்பீங்க, பேர் புகழ் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல காலம் என்று சொல்லலாம். வீட்டில் இருக்கிற பெண்மணிக்கு வீட்டில் சந்தோஷம் இருக்கும். வயதானவர்களுக்கு கொஞ்சம் காலில் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: நீங்கள் தினமும் அரச மரத்தை கும்பிட வேண்டும். அரச மரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து போய் விடணும். தினமும் சொல்லும்போது திங்கள்லேருந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அரச மரம் பக்கம் போகக்கூடாது. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றி வந்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் விசேஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், லாபத்துடன் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.